அன்பர்களே வணக்கம். துலா ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. ராசி குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக, ராசி அதிபதியுடன் சேர்ந்து குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உடல் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுப விரயஸ்தானத்திலும் ராசியில் அமரக்கூடிய நேரத்திலே, குருவின் பார்வையில் அவர் படக்கூடிய நேரத்திலே குடும்பத்திலே தனவரவுகள் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு சகோதர வழியில் நல்ல உறவுகள் ஏற்படுத்தும். இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் நல்லபடியாக வந்து சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பிள்ளைகள் விஷயத்திலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் அமையும். அதே நேரத்திலே மனமகிழ்ச்சியுடன் சுப விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் என்று சொல்லலாம். ஆக இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக அமைகிறது. அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், அதிலே சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. தடைகளுடன் கூடிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் அரசியல் அரசு சார்ந்த அமைப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மையை அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. மேலும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையும், கணவன் மனைவி இடையே சிறந்த உறவுகள் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையும், கூட்டாளிகள் மூலம் நல்ல பலன்களும், தொழில் லாபம் இவையெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.